வீடியோ அதாவது இந்த வீடியோவில் ட்ரெஸ்ஸு மாறி இருக்கும், ஆனால் லொக்கேஷன் மாறும். போன வீடியோவில் ட்ரெஸ்ஸு அதே தான் இருக்கும், ஆனால் லொக்கேஷன் மாறி இருக்கும். 3 இதுவுமே கன்னியஸாக இல்லை, அதனால் சொல்லவே தேவையில்லை. எதுக்கு நான் தேவையே இல்லாமல் யோசிக்கிறேன். சரி, ஓகே. இதை நான் கொஞ்சம் 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிக்க பார்க்குறேன். ஃபேனி பொடி போட்டாங்க, ஏன்னா ஃபோன் ஹீட் ஆகுது, அதனால் ஃபேனை போட்டுக்கிறேன். ஸோ இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வால்யூம் 3 அதுக்கான ஸ்டோரி. அப்போ என்ன நினச்சி அதை பற்றி தான் பேச போகிறோம். தாமடிக்காமல் போவோம், 10 நிமிஷத்துக்குள்ளே முடியும். ஃபோன் அதிக நேரம் இது பண்ணால் ஹீட்டாக இருக்கும், அதனால தான். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, எப்பயும் போல் 5 மணிக்கு நம்மலாம் அலாரம் வச்சு ஏஞ்சாச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த கடைகள் சொல்லணும் என்றால், அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு, அதாவது நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். 31ஆம் தேதி நைட்டு அவன் டீசர் விடுறேன்னு சொல்லிட்டு ஃபைனல் டீசர்னு ஒன்று விட்டான். ஃபைனல் எபிசோட் டீசர்ன்ட்டு பார்த்து நான்லாம் கடி கலங்கிட்டேன். சாப்பிட்றதுக்காக வெளில போயிருந்தேன்டா. என்னடா டீசர் ரிலீஸ் பண்ணி பயமுட்டுற. அந்த டஸ்டின் கேரக்டர் சொன்னால ஒரு சீன் அந்த டீசரில் வரும், ஏதோ ஒரு கதி கொடுத்த மாதிரியே அப்படியே இருந்தாங்க. நான்லாம் பார்த்துட்டு ஸ்டீவ் உண்மையாலுமே சாவ போகிறான் போல அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அப்போ இந்த அந்த டேரக்டர்ஸ் 2 பேரும் ஸ்டீவ் பொம்மையை தள்ளி விட்டு விளையாடுவாங்க, கீழே தள்ளி விட்டு. அதெல்லாம் பார்த்து நம்பாரான்னா டஸ்டின் அப்படி வச்சோடனே உண்மையாலுமே தலைவன் செத்துருவான் போல. ஏன்னா அவன் பார்க்கட்டும் யாரோ கீழே யாரோ உயர மாதிரியே பார்க்குற மாதிரி பார்க்குறான். என்னத்தங்க நான் சொல்ல, அந்த சுச்சுவேஷனில் என்னை பற்றி கூட நான் யோசிக்கல. நம்மளுக்குனே உரித்தான ஜூனியர் தம்பி ஒருத்தர் இருந்தார், சும்மா ப்ராங்க் பண்ணறதுக்கே எமோஷன் ஆனவன்டா. அவனை இதெல்லாம் பார்க்க விட்டா என்ன ஆகுது? ஃபோன் போட்டால் ஆள் ஃபோன் எடுக்கல. 2 மணி நேரம் நைட் டைமு 2 மணி நேரம் டாமா வச்சுக்கிட்டே இருக்கேன் நானே. அதுக்கப்புறம் அந்த பையன் 2 பேருமே மாட்டி மாட்டி அடிக்கிறோம், எடுக்கவே இல்லை. நாங்கள் ஒரு வேலை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, கமிட்டட் சூசைட் பண்ணிக்கிட்டானா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்படி டீசர் விட்டு பயமுறுத்தீங்க? இப்படியாக நாள் போனார். ஆனால் அவனுக்கு இரவு ஆகலை. அவன் நார்மலாக தான் இருந்தான். நாங்கள் தான் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்படியாக நாள் போனது. அதுக்கப்புறம் மறுநாள் 5 மணிக்கு அவ்வளோதாண்டா, நீ நம்ம ஸ்டீவோட சொல்லியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு உக்காந்தேன். ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஒரு சீனு டவர்ல இருந்து தப்புன்னு என்னது சொன்ன மாதிரியே, அவன் அந்த டைரக்டர் சொன்ன மாதிரியே ஏதோ ஸ்லிப்பாகி உயர போகிற சுச்சுவேஷனு. நான்லாம் இப்படிக்கா தலையில் கை வச்சுன்னு உக்காந்துட்டு இருக்கேன். கண்ணில் தண்ணி நிற்கல, அது மட்டும் அருவியாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. தப்புன்னு பார்த்தா உயிந்துட்டு கட் பண்ணிட்டானுங்க. நான்லாம் அழுதுட்டு அப்படியே இப்படிக்கா உக்காந்துட்டேன். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க மாப்பிள்ளன்ற மாதிரி உக்காந்துட்டேன் நான்லாம். சரி, அதுக்கப்புறமா தப்புன்னு ஒரு கை அப்படியே அந்த கையை பிடிக்குது. யாரா நான் ஸ்பைடர்மேன் காப்பாற்றினாரான்னு பார்த்துருந்தேன். கசியில் பார்த்தா இல்லை, ஹேட் பண்ண ஜானத்தன். ஏன் பிடிக்கிறேன்னு இப்போ தெரியுதா? காப்பாற்றினாருப்பா, அதனால பிடிச்சிச்சு. அப்பாடான்னு சொல்லிட்டு அப்புறம் பெருமூச்சு விட்டு தலைவன் சாவலன்னு அதுக்கு ஆயிட்டு இருந்தேன்டா. நான் சாவலன்னு ஆயிட்டு இருந்தேன்டா. அது சந்தோஷமான கண்ணீர், ஆனந்த கண்ணீர். யாரை ஊற்றுங்க. அதுக்கம்மா போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட்டில் கொண்டு முடிச்சுட்டாங்க. என்னடா இவ்வளோ சப்பையாக முடிச்சுட்டாங்களேன்னு பார்த்தா, உண்மையாலுமே அந்த எபிசோட் சப்பையாக தான் இருந்துச்சு. ரொம்ப சப்பை. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சப்பையாக முடிச்சிருப்பாங்க. சப்பைனா ரொம்ப சப்பையாக கிடையாது, அதாவது ஒரு மீடியேட்டராக முடிச்சிருப்பாங்க. தப்புன்னு எதுக்கடா இவனை தப்புன்னு பண்ணி, அதாவது அந்த எபிசோடு எப்படி இருக்குன்னா, அதிகப்படுத்த வேண்டியதெல்லாம் கம்மிப்படுத்தியிருப்பாங்க, கம்மிப்படுத்த வேண்டியதெல்லாம் அதிகப்படுத்தியிருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் லாஸ்ட்டு 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரத்தை அழகா 1/2 மணி நேரம் இல்லைன்னா 15 நிமிஷம் கொடுத்துக்கலாம். ஆனால் அவங்க பண்ணல.
ஃபைனல் ஃபைட்டை தப்புன்னு முடிச்சிட்டான். 6 நிமிஷத்துக்கு யாராச்சும் ஒரு ஃபைனல் ஃபைட் பார்த்துருக்கீங்க? அவன் குட்ட இருக்கான். டேய், அந்த வில்லு பையன் கேம் ரிவீல் பண்ற சீனே 6 நிமிஷம் தான்டா. ஒரு ஃபைனல் ஃபைட்டுக்கு 6 நிமிஷமாடா? நியாயமே இல்லை கோபிடலாம். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் இது போச்சு, நல்லா இருந்துச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஃபைனல்லாம் முடிச்சுட்டு பார்ட்டி பண்ணுறோம் டஸ்டின்னு சொல்கிறேன். நல்லா குடிச்சு நான் பார்ட்டி இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் உட்காந்து போட்டு எல்லாம் சேஃப் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தா தப்புன்னு இருக்கிற மெயின் கேரக்டர் அவனுக்கு குத்துங்கன்னு போயிடும் லெவல்ன்ட்டு. ஹீரோவே அதுதான். ஆனால் நம்மளுக்கு இது அதாவது அசியூம் பண்ணிக்கணும் ஹீரோன்ட்டு. அது பேர் எப்படி சொல்கிறது, இந்த படையப்பா படத்தில் வரும்ல சத்தம் என்னன்னா, ஆனால் இது மாப்பிள்ளை இருந்தால் ஆனால் சத்தம் என்னன்ற மாதிரி, அந்த மாதிரி சீரீஸோட ஹீரோ இவங்க தான். ஆனால் உண்மையாலுமே ஸ்டீவ் தான் ஹீரோ. உண்மையாலுமே இவங்க தான் ஹீரோ. ஆனால் ஸ்டீவ் தான் நாங்கள் ஹீரோவாக பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்படியாக போயிட்டு இருக்கு. அவள் செத்துட்டா. சாவர சீன் எமோஷனாக இருக்கு. ஆனால் எனக்கு ஸ்டீவ் இது உயிரோட இருக்காங்க, அது போடுமே. செத்துட்டு போகிறான், நான் கிடக்கேன், ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறமா போச்சு. அதுக்கப்புறமா ஒரு இந்த சீன் வரும், கிராஜுவேஷன் சீனு. பாலிடெக்னிக் முடிக்கும் போது அந்த ஸ்பீச்சை பேச போகிறேன் என் கிராஜுவேஷன் அன்னைக்கு. பார்த்து ஒவ்வொருத்தனும் ஆனால் நினச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை நம்ம காலேஜில் போடுறோம் மாப்பிள்ளன்ட்டு. பார்த்தேன் எவனா இருந்தாலும் கண்டிப்பாக நினச்சிருப்பான். நானும் போடுறேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த டோர் லாஸ்ட்டாக முடிக்கும் போது டோரை க்ளோஸ் பண்ணாங்க. அந்த ஒரு சீனோட அந்த ஒரு இந்த மைக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இருக்கிற எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். மைக்கு எல்லோட லவ்வரு. அந்த இது பொண்ணு செத்து போனானே இது இவன் கவலையில் கிடப்பான். அதுக்கப்புறம் பிலீவ்லாம் சொல்லுவாங்க, எதோ சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சீன் வரும், இவன் அப்படியே எமோஷ்னலாக பார்ப்பான். எனக்கு கண் கலங்குது, ஏனே தெரில, சம்மந்தமே இல்லாமல். எனக்கு அப்போ சம்மந்தம் இல்லாமலாம் இல்லை, எவனுக்காக இருந்தாலும் கண் கலங்கும். பார்த்தேன் எவனுக்காக இருந்தாலும். ஏன்னா ஆனால் மைக்கை வச்சு வச்சுட்டாங்கப்பா என்ன. லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் நான் ஒரு மாதிரி இந்த இது டியூடு பாட்டில் வரும்ல, இப்படிக்கா பண்ணுவானு அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா முடிஞ்சு நான் ஒரு வாரம் 2 வாரம் ஒரு வாரம் கிட்ட அதே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மயக்கத்திலே தான் கடந்தேன். உண்மையாலுமே அப்படியே தான் இருந்தேன். முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பைத்தியக்காரன் மாதிரி தெரிஞ்சிருந்தேன். அது என்ன பண்ணுறது தெரில, எதுவுமே தெரில. எனக்கு ஒரு வாரம் எனக்கு சுத்தமாக நான் என்ன பண்ணுறேன்னு ஐடியாவே கிடையாது. அப்படி இருந்தேன். ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு என்ன. ஒரு வாரம் இன்னமும் இருக்கேன்னா, ஆனால் அந்த ஒரு வாரம் அளவுக்கு இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது, அப்படி இருந்தேன். ஸோ அப்படி முரட்டி போட்டுச்சு. அதோட எண்டாயிடுச்சு சீரீஸு. என்னாச்சுன்னா கதை அதோட எண்டாச்சு. இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய, உள்ளே இன்னும் நிறையா இருக்குதுன்ற மாதிரி ப்ரீக்வல் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. அதை பார்ப்போம். நான் இப்போ முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா ஒவ்வொருத்தனுக்காக ஃபோன் போட்டு கேட்டுக்க. அவன் அப்புறம் ஏண்டுக்கிறான். நான் பாட்டு முடிச்சுட்டு மச்சான் பாரு மச்சான் நல்லா இருக்கு மச்சான் இந்த அதுக்கப்புறம் நிறையா பேருக்கு கால் பண்ணி, இந்த ஜூனியர் பையன் எல்லாருக்கும் கால் பண்ணி பாருங்க சம்மன் இது என்னது இந்த இதில் இது பாஸ் என்கிற பாஸ்கரனில் கட்டி வச்சு போய் பாருன்னு நடத்துவான்ல, அந்த மாதிரி நான் இது பண்ணியிருந்தேன். எல்லாரும் போய் பாருங்கடா அப்படின்ற மாரி. ஸோ இப்படியெல்லாம் பண்ணி அப்படியே போச்சு. அதுக்கப்புறமா ரீல்ஸ் கால் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் ஒரே இதுவாக வருது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இதுவாகவே வருது ரீல்ஸா. அதுவும் எதுக்கு அந்த இது நிறைய டியூடு பாட்டு போட்டு சிங்க் ஆகுடுடா. இது சிங்க் ஆகுடு பார்த்துட்டு நான் இங்கே ஆகிட்டு இருக்கேன். எவ்வளோ தொண்டை ஆக வைப்பீங்க ஒரு மனுஷனை. ஸோ இப்படியாக போச்சு. ஒரு வாரம் கவலைக்கிடமாக கண்டேன், ஏதோ இளவு வீட்டில் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சாப்டர் ஓவர். இதுக்கப்புறம் டெய்ல் ஃப்ரம் 85ன்னு ஒரு இது விட்றான், ப்ரீக்வலு. சீசன் 2க்கும் 3க்கும் நடுவில் நடக்கிற ஒரு கடை. அதை பார்த்துட்டு என் ரிவ்யூவை அப்புறமா சொல்கிறேன்.
அதெல்லாம் ஏப்ரல் 20 வந்தா அதுக்காக தான் இப்போ காத்துக்கிட்டு கிடக்கேன். ஸோ வரட்டும், பார்ப்போம். பார்க்காதவங்க பார்த்துருங்க, இந்த இதை தயவு செஞ்சு பார்த்துருங்க. பாய். 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சானான்னு தெரியாது, இதோட முடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபோன். பாய்.